இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து புட்டு செய்ய போகிறோம். தேவையான பொருள்: கருப்பு உளுந்து 3/4 கப்பு, பச்சரிசி 1/2 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், நாட்டு சர்க்கரை 1/2 கப், 3 ஏலக்காய். ஆன் பண்ணி இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கருப்பு உளுந்தை வறுக்க போகிறோம். பொன்னிறமாக லேட்டாக வறுத்தாச்சு. கருப்பு உளுந்து பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது பச்சரிசி அதேமாரி வறுத்துக்கலாம். அடுத்தது பச்சரிசி பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அரிசியும் வறுத்தாச்சு பொன்னிறமாக. அதையும் அந்த பிளேட்லேயே கொட்டிக்கலாம். கொட்டி இப்போ ஆரம்பிக்கலாம். வறுத்த கருப்பு உளுந்தையும் அரிசியும் மிக்ஸி ஜாருக்கு மாட்டி நல்லா அரைச்சிக்கலாம். பவுடராக அரைச்சிக்கலாம். அது கூட ரெண்டு ஏலக்காவும் அரைச்சிக்கலாம் வாசனைக்கு. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பேசனுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து புட்டு பாதத்துக்கு நம்ம பிசையலாம். லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பிசைஞ்ச தயாரிட்டாச்சு. இதை இட்லி பானையில் அவிக்க போகிறோம். ஒரு 1/4 மணி நேரம் வேகணும். குழந்தைங்களுக்கு நல்லது இது உடம்புக்கு. கருடைங்களுக்கு நல்லது. இப்போ எடுத்துடலாம். இப்போ பேசனில் மாற்றிக்கலாம். பேசனில் கொட்டியாச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை துவல் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு தேவையான உளுந்து புட்டு ரெடி. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. ஹெல்த்தியான புட்டு. சில பசங்க கஞ்சினா குடிக்க மாட்டாங்க. இதுமாதிரி புட்டை செஞ்சால் சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு.